பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தீத்து 2 அதிகாரம் 15 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேளையில கூட பவுல் விதமாய் தீத்துக்கு சொல்லுகிறார். ஆலோசனையாய் தீத்து ஒரு ஊழியக்காரனாய் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனை பார்த்து ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அப்பா, நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒருவரும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காத, உன்னை குறித்து ஒருவரும் தவறுதலா பேசக்கூடாது. அந்த மாதிரி அசட்டை பண்ணாதபடிக்கு எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணும்னா சாட்சியா வாழணும் அப்படின்னு அவர் இவ்விதமாய் வசனத்தில் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா, நீயும் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நற்கிரியைகளுக்கு மாதிரியாக, நல்ல விஷயங்கள் எல்லாரும் செய்றாங்க அவங்களுக்கு மாதிரியா நீயும் நல்ல காரியங்களை ஈடுபடுகிற பிள்ளையா இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம மேல் வசனம் 12 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவபக்தி உள்ளவர்களுக்கு மத்தியில பக்தி உள்ளவனாக லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் உலகத்துல ஜீவனம் பண்ணணும். சோ அப்போ ஆண்டவர் எவ்வளவு தெளிவா பவுல் மூலமா இந்த வேளையில பேசுகிறார் பாருங்களேன். நாம எப்படி இருக்கணும், நம்மளோடு சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி அப்படின்னா அவபக்தியா இருக்கக்கூடாது, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம பேசக்கூடாது. யார் நம்மளை சுத்தி இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதுன்னா நடக்காது அப்படின்ற வார்த்தைகளோடு கூட நம்ம பேசக்கூடாது. நீங்க பேசாதீங்க. நீங்க எப்படி பேசணும்? லௌகீக இந்த பாவங்கள் எல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தியோட பக்தி உள்ள வார்த்தைகளை நீங்க பேசணும் இந்த உலகத்துல. அப்படி நீங்க பேசினாதான் சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி நீங்க அசட்டை பண்ணப்பட மாட்டீங்க. ஸோ இல்லைன்னா நாம் எல்லாத்துலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம், எல்லாத்துலேயும் பரவாயில்ல, யார் பார்த்தா என்ன, நான் பேசுனதை யார் கேட்டால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமான லைஃப்குள்ளே தவறுதலான காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து போவோம் என்றால் கண்டிப்பாக நம்மளை பார்க்கும்போது இவங்க அவ்வளோ பேசினா இன்னைக்கு இப்படி ஆயிட்டான் பார்த்தியா அப்படின்னு அசட்டை பண்ணுறதுக்கு இடம் வந்துடும். ஸோ நீ அதனால் தீத்துவை பார்த்து சொல்கிறாரு, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். உன் வீட்டில் உன் பிள்ளைங்க உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் உன்னை சுற்றி இருக்கிறாங்க, நீ ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க கவனமாய் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்னன்னா, மற்றவர்களுக்கு போதிக்கும் பொழுது என்ன சொல்லி நீ போதித்து அவர்களை நடத்தணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில தொங்கினார், உனக்காக அவர் மறுபடியும் உயிர் தெழுந்தார், உனக்காக மறுபடியும் வருவார் என்ற ஒரு சத்தியத்தை சொல்லி அவங்கள கிறிஸ்துக்குள்ள நடத்தும் போது சகல காரியத்திலும் கடிந்து கொண்டு சகலவற்றிலும் போதித்து அவர்களை நீ நடத்தணும் அப்படின்னு இவ்விதமாய் அவர் வசனம் சொல்லுகிறார். மற்றவங்க கிட்ட நீ எப்படி நடந்துக்கணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது போதித்து கிறிஸ்து எதுக்காக வந்தார் என்ற ஒரு அறிவின் காரியத்தை வெளிப்படுத்தி நீ போதித்து நடத்தணும். அதே மாதிரி உன்னையும் நீ சாட்சியா காப்பாத்திக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு முன்பதாக சாட்சியா வாழ்வது முயற்சி பண்றதில்ல. அப்படி மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு போதனை பண்றதும் இல்லை. வீட்டில் பிள்ளைங்க தப்பா நடந்தா இது ஏன் இப்படி நடக்கிறேன்னு கேட்கறது கூட இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு மத்தியில் அந்த உணர்வு கம்மியாயிடுச்சு. இல்லை, நீங்க கேட்கணும், இல்லை இப்படி பண்ணக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சில காரியங்களை கடிந்து பேச வேண்டும் என்று இந்த 15வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதே மாதிரி தான் தீத்துக்கு சொன்ன மாதிரியே தீமோத்தேயுக்கும் பவுல் ஒரு ஆலோசனை கொடுத்து அனுப்புவார். என்ன தெரியுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கிக்கணும். அது மட்டும் இல்லாம நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு உபதேசித்து மற்றவர்களுக்கு முன்பதாக நீ புத்தி சொல்லும் பொழுது கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்போது ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லோரும் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எடுத்தவங்க எல்லாரும் யாரையும் நம்ம திட்டிட முடியாது, எடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பேசிட முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சத்தியத்துல நீதியில நீ நட, நீங்க உண்மையா இருங்க, நீங்க பயபக்தியா இருங்க, பரிசுத்தமா இருங்க, யாரும் உங்களை கிண்டல் பண்ணாதபடிக்கு ஜபத்திலையும் வேதத்திலையும் பரிசுத்தத்திலையும் நீ பர்ஃபெக்டா நடந்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களை அதே சத்தியத்துக்குள்ள கொண்டு வாங்க, கடிந்து கொண்டு நடந்துங்க. அப்பதான் உங்களுக்கு முன்னாடி நீங்க நடக்கிறீங்க, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. நீங்க நடக்காத பட்சத்துல ஒரு பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க நடக்கலன்னா பிள்ளைங்க நீங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. தப்பு செய்யாதனா, நாம தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யாதனா கேட்க மாட்டாங்க. இப்ப நாம ஒழுங்காய் நடந்து கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கு அவர் அவ்வளவு அழகாய் பேசுகிறார். நீயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை
அசட்டை பண்ண இடம் கொடுக்காதே. ஒருவனும் ஒரு பிள்ளையும் உன் சொந்த பந்தம் நண்பர்கள் பிள்ளைகள் யாருமே உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. அதுக்கு இடம் கொடாம ஜாக்கிரதையா ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துங்க. ஆமென். இப்பொழுது அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பவுல் ஆண்டவரே அப்பா தீத்துக்கும் தீமோத்தேயுக்கும் ஒரு ஆலோசனை கொடுத்தது போல இந்த காலை வேளையில் எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, நாங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும் முன்பதாக நாங்கள் ஒழுங்காய் நடந்து கொண்டு மற்றவர்களையும் ஆண்டவரே அந்த சத்தியத்துக்குள்ள நடத்த ஆண்டவரே இந்த பிரேயரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அறிவு ஞானத்தை கர்த்தர் கட்டளிடுவீராக. வேலை ஸ்தலமாகட்டும், வீடாகட்டும், எந்த இடமானாலும், காலேஜோ ஸ்கூலோ, எந்த இடமானாலும் எங்கேயுமே பிள்ளைகள் வெக்கப்படக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. இடம் கொடாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்ள கிருபத்தாங்க. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த வேளையில வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இருந்தா எல்லோருடைய வியாதி, பலவீனம், தலைவலி ஆண்டவரே, பிபி ஆண்டவரே, சுகர் எல்லாவற்றையும் நார்மலாய் மாற்றி ஆசீர்வதியும். தொடர்ந்து சுகபல ஜீவனை கட்டளிடும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.